தன்னுடைய படத்துக்காக தானே குரல் கொடுக்கல, எல்லாரும் குரல் கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த குரல் கொடுத்தவங்களுக்கு நன்றி கூட சொல்லலையே அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்துச்சு. அதை ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து பேசுறாரு. விடயம் ரொம்ப சிம்பிள். விஜய் வந்துட்டு அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரே விடயம் தான், அரசியலை உள்வாங்கிட்டு தான் பேச முடியும். இப்ப முன்னாடி நீங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஒரு நெறியாளர் அப்படின்னம்னா, நீங்க எதுவுமே தெரியாதவரா இருந்து என்னை இன்டர்வியூ பண்ண முடியும். நான் வயசானவன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு பதிலும் சொல்லவும் முடியாது. நம்ம 2 பேரும் அரசியலை உள்வாங்கிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நம்மளால பேச முடியுது. இதை நிறைய பேர் பார்க்கவும் செய்யறாங்க. அப்போ இந்த ஒரு விடயத்தை மட்டும் விஜய் புரிஞ்சுக்கணும். எதையுமே உள்வாங்கிக்காத அவர் செய்தார். இப்ப விஜய் பேசாது இருக்கிறது, ஜனநாயகனுக்காக பேசாது இருக்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா விஜய் பேச இன்னும் சொதப்பலா போயிடும். 2வது விஜய்க்கு தெரியும் யார் எங்க இருந்து அதை முடக்கிறாங்கன்றது தெரியும். அதையே நம்ம பேசி கீசி இன்னும் உக்கரப்படுத்துவானே அப்படின்ட்டு. 2வது ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லியிருக்கலாம், நீ மட்டும் வாயை திறக்காத, நாங்க சட்ட ரீதியா பாத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கலாம்.